கைத்தொழில் இது சம்பந்தமா வாரதுதான் சரியா ரைட் சுரங்க கைத்தொழில் இனத்தின் முதலாவது சின்ன ஒரு அறிமுகம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சுரங்கம்டா இப்ப நிலத்தை தோண்டி எடுக்கக்கூடியது தான் என்ன சுரங்க கைத்தொழில் சொல்லுவது அப்ப நிலத்தை தோண்டி எடுக்கக்கூடியது என்னென்ன வார உங்களுக்கு தெரிஞ்சதுகள் பெட்ரோல் வார நிலக்கரி வார வேற பெட்ரோல் கனி எண்ணெய் சாரி ரத்தினக்கல் வேற காரியம் இப்படியாப்பட்ட நிறைய கனியங்கள் ஈக்கிறனா இதுகள் தான் சுரங்க கைத்தொழிலுக்கு வருது சரியா எங்களுக்கு நார்மலா பார்ப்போம் ஒட்டுமொத்தமா சுரங்க கைத்தொழில் ரெண்டு வகையா பிரிக்கலும் ஒன்று மேற்பரப்பு அகழ்வு அடுத்தது நிலக்கீழ் அகழ்வு மேற்பரப்பு அகழ்வு சொல்லுவது நாங்க தோண்ட தேவையில்ல நிலத்துல மேற்பரப்பு ஈக்கிய கனியங்கள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளும் அதுக்கு என்னென்ன வர பரல் களி மணல் கருங்கல் நிலக்கரி விளக்கினா பரல் சொல்லு களிமண் தெரிந்தானே உங்களுக்கு இப்ப களிமண் பாருங்க நிலத்துல மேற்பரப்புல காணப்படுகிற வயல்கள் ஈக்கிற எங்களுக்கு தோண்டியும் எடுக்கிறோம் இப்ப நாங்க சுரங்கமா தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மணல் இப்ப உட பாருங்க ஹம்மத்தொட்ட பீச்சுக்காக மணல் ஈக்கிற ஃபுல்லா விளக்கினா இப்ப மண் எங்களுக்கு சுரங்கமா தோண்ட தேவையில்லை நேரடியா எங்களுக்கு அதை எடுக்கலும் இதெல்லாம் நிலத்துல மேற்பரப்புல காணப்படுறது விளக்கினா ஆனா நிலக்கரி பாருங்க கருங்கல்லும் நிலத்து மேற்பரப்புல ஈக்கிற நிலக்கரி நிலத்துக்கு மேற்பரப்புல மீக்கிற நிலத்துக்கு கீழையும் காணப்படுது நிலக்கீழ் அகழ்வு சொல்றது நாங்க சுரங்கம் என்ன செய்யணும் சுரங்கமா தோண்டி நிலத்துக்கு கீழே ஈக்கிறது எடுத்து பயன்படுத்தணும் அப்ப அதுக்கு வர்றது என்ன இரும்புத்தாது நிலக்கரி தங்கம் கனியனே விளக்கினா தங்கம் பாருங்க ஆப்பிரிக்கால எல்லாம் என்ன காணப்படுது சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் தங்க சுரங்கங்கள் தங்கத்தை தோண்டி எடுக்கணும் ஆஸ்திரேலியால 2 தங்க சுரங்கம் இங்க தெரியுமா உங்களுக்கு என்ன வார கால் கூலியும் கூழ் காலியும் 2 இடம் ஆஸ்திரேலியால விளக்கினா உங்களுக்கு இதெல்லாம் ஆஸ்திரேலியால தங்க சுரங்கங்கள் அப்ப தங்கத்தை தோண்டி எடுக்கணும் ஃபுல்லாவே இலங்கையில தங்கம் இல்லை விளக்கினா நீங்க கேஜி அப்ப நாங்க இந்த சுரங்க கைத்தொழில முக்கியமா 3 வகையை பார்க்கணும் ஒன்று பெட்ரோலை பார்க்கணும் ரெண்டாவது நிலக்கரியை பார்க்கணும் மூணாவது இரும்புத்தாதை பார்க்கணும் இது 3ஐயும் சுரங்க கைத்தொழில பார்க்கணும் பெட்ரோல் நிலக்கரி பார்க்கணும் மூணாவது இரும்புத்தாது பார்க்கணும் சரியா இப்ப நான் அதுக்கு போறதுக்கு போது எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு உலகத்துல பெட்ரோல் காணக்கூடிய நாடுகள் தெரியுமா என்னவாறு ஈரான் அமெரிக்கா சவுதி இந்தியா அழிக்கிற சைனா அழிக்க இலங்கையில பெட்ரோல் ஈக்கிறா இல்லையா இலங்கையில பெட்ரோல் ஈக்கிறா இல்லையா இலங்கையில் எங்கேயும் பெட்ரோல் ஈக்கிற இலங்கையில புத்தளம் மண்ணாட்ட கடற்பரப்பு வார அதுல கடல்ல என்ன ஈக்கிற பெட்ரோல் ஈக்கிறேன்னு கண்டுபிடிச்சிக்க இன்னும் நாங்க என்ன செய்யல தோண்டி எடுக்கல விலகின அதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சு கொண்டு போற எதிர்காலத்து இலங்கையும் என்ன வரும் பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடாக என்ன செய்யலாம் மாறலாம் சரியா அப்ப எங்க பெட்ரோலோட விலை என்ன செய்யும் குறையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா ரைட் நல்லா கேட்டுக்கொள்ளணும் உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி நிலத்தில் இருந்து பெட்ரோலை எடுத்தோன்னு எங்களுக்கு பயன்படுத்தி எழுமோ நிலத்தில் இருந்து பெட்ரோல் எடுத்தோன்னே பயன்படுத்தி எழுமோ ஏலா முதலாவது எப்படியும் வாரது முதலாவது கச்சா எண்ணெயா தான் வர பேர் வந்து கச்சா எண்ணெய் அல்லது மசகு எண்ணெய் சொல்லு சிகலத்துல பொறத்தல் என்று சொல்லு நீங்க கண்டிக்கும் டிவியில கருப்பு கலருக்கு தெல் மாதிரி வார ஒயில் மாதிரி வார அதுதான் நிலத்தில் இது வார அதை எடுத்து அதை வடிகட்டு அது சுத்திகரிக்கிற விலகினா இலங்கையில அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு நிலையம் எங்க நீக்கி இலங்கையில பெட்ரோல் இப்ப இலங்கையில சில இப்ப பெட்ரோலை கொண்டு வந்த முந்தி நாங்க பெட்ரோலை கொண்டு வரோம் நாங்க என்னத்தமோ செய்யற இலங்கையில கச்சா எண்ணெயை கொண்டு வந்து இலங்கையில நாங்க ஒரு இடத்துல சுத்திகரிக்கிறோம் எங்க டிங்கோதான் எங்க பேர் சபுகஸ்கந்த என்ன செய்யற தெங்கோல காணப்படைய சபுகஸ்கந்தன்னு செல்லக்கூடிய இடத்துல என்ன செய்யற நாங்க சுத்திகரிச்சு மகால் அதுல முதலாவது நாங்க பெட்ரோல் எடுக்கிறோம் ரெண்டாவது எங்களுக்கு டீசல் அடிக்கலும் மூணாவது மண்ணெண்ணெய் அடிக்கலும் விளங்கினோம் அதுக்கு போறோம் தேவையானது எல்லாம் எடுத்த போறோம் பெட்ரோல்ல இருந்து தான் நாங்க சொப்பின் உற்பத்தி பண்ற பொலித்தீன் உற்பத்தி பண்ற விளங்கினா இப்ப கிரீஸ் உற்பத்தி பண்ற அதே மாதிரி இப்ப நீங்க வெஸ்லின் உங்களுக்கு கை காலுக்கெல்லாம் பூசி அதாலதான் விளங்கினா லாஸ்ட்டுக்கு தார் ரோட்டுக்கு போட்ட கருப்பு கலர் தார் அதுவும் எதால உற்பத்தி பண்ணுங்க பெட்ரோலால் உற்பத்தி பண்ற இதான் நல்லா இருக்கும் பெட்ரோலோட உற்பத்தி ரெண்டா பிரிக்கணும் பிரதான உற்பத்தி துணை உற்பத்தி பிரதான உற்பத்திக்கு தான் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அதெல்லாம் வர துணை உற்பத்திக்கு வர்றது தான் என்ன வர பொலித்தீன் மெழுகு சொப்பின் தார் வெஸ்லின் இதெல்லாம் எதுக்கு வர துணை உற்பத்திகள் தான் விலகினா உங்களுக்கு மற்றது பெட்ரோல்ல வரக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்றுதான் இன்றைக்கு உலகத்தில் ஆகக்கூட பயன்படுத்தக்கூடிய சக்தி வளம் என்று
உலகத்துல அதிகமா பயன்படுத்தக்கூடிய சக்தி வளம் பெட்ரோல் தான். பெட்ரோல் இல்லாட்டி உலகமே நின்றுடும். யோசனை பண்ணி பாருங்க, கைத்தொழிற்சாலையிலிருந்து, மின்சாரத்திலிருந்து, வாகனத்திலிருந்து எந்த தேவை எல்லாத்துக்கும் பெட்ரோல் தேவை. விலகினா உங்களுக்கு அதே மாதிரி உலகத்தில் ஆக பாரம் குறைவான கனிய வளமும் எந்த இப்ப பாருங்க, எவ்வளவு பெட்ரோல் அடிக்கிறேன், வாகனங்களுக்கு அடிச்சது பாரம் இல்லை. பெட்ரோல் என்ன இல்ல, பாரம் குறவு. இல்லாட்டி பிளைட் பாரம் தான் பறக்காதே. பிளைட்டுக்கு பெட்ரோல் சூப்பர் பெட்ரோல் ஒண்ணு மாதிரி பாரம் குறவு சுட்டு பெட்ரோல் என்ன செய்ய, இந்த பிளைட்ல என்ன செய்ய, பெட்ரோல் அடிச்சு பறக்கலும். அது ஸ்பெஷல். மத்தது 100% தகனம் அடைய கூடியது. பெட்ரோலை பத்த வச்சா 100% என்ன செய்யற ஃபுல்லாவே பத்தி முடிகிற. அப்ப பாருங்க 3 ஸ்பெஷல் இருக்கிற. ஒன்று பாரம் குறைவான, மற்றது உலகில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய, 100% தகனமடைய செய்ய பத்தி முடியக்கூடிய, தகனமடையக்கூடிய மூலகம் எனக்கு பெட்ரோல் தான். விலகினா இது பெட்ரோல் ஸ்பெஷல். இது பார்ப்பதற்கு நான் சொன்னது வார, நான் சொன்ன உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. இது பாருங்க போட்டிக்கிற பெட்ரோல் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்திய, நான் சொன்ன காருக்கு பயன்படுத்திய, ரசாயன பசலை கெமிக்கல் பசலை அது பயன்படுத்திய, பிளாஸ்டிக் பயன்படுத்திய, அடுத்தது வாகன போக்குவரத்து அதுக்கும் என்ன செய்யப்படுது, அதுதான் மெயின் நிலையம் பெட்ரோலா பயன்படுத்தியது. இது கட்டாயம் தேவையானதா, இது பார்ட் 1க்கு வரக்கூடியது. இப்ப நான் உங்களை 3 சார்ட் அடிச்சு சொன்னேன். இதுதான் பெட்ரோல்ட பார்ட் 2 கேள்வி. முதலாவது பார்ட் 2 கேள்வி வரும், பெட்ரோலின் பரம்பல், வர்த்தகம், அண்மை கால போக்கு. 3 முண்டுக்கு தான் வர. விளக்குக. பரம்பலுக்கு 2 மார்க்ஸ், வர்த்தகத்துக்கு 2 மார்க்ஸ், அண்மை கால போக்குக்கு 2 மார்க்ஸ். விளக்கினா அப்ப நீங்க பரம்பல் சம்பந்தமாக குறைஞ்சது 2 இல்லாட்டி 3 பாயிண்ட்ஸ் எழுதுவோம். பரம்பல் நேரத்தின் அர்த்தம், உலகத்துல பெட்ரோல் எங்கேயும் பரம்பி காணப்படுக. இந்த உலக படத்தை வச்சு உங்களுக்கு பார்க்கலோ, உலகத்துல பெட்ரோல் கூட எங்கேயும் பரம்பி காணப்படுக. சொல்லுங்க, உலகத்துல ஆக கூட பெட்ரோல் எங்கே நிக்க, உலகத்துல 50%, உலகத்தை ஃபுல்லா எடுத்தாலும் 50%க்கு மேல பெட்ரோல் எங்க நிக்கிற, மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் நிக்கிற. மத்திய கிழக்கு நாடு என்னென்ன நாடு வர, சவுதி, ஈரான், ஈராக், குவைத், எகிப்து, விலகினா உங்களுக்கு வேற துபாய், கட்டார், இதெல்லாம் என்ன நாடுகள் உலகத்துல. இதுக்கு செல்லிய பேர் மகள் உலகத்துல சொகுசு நாடுகள். என்ன நாடு சொகுசுண்டாயே, நிலத்தை தோண்டினா அவனுக்கு என்ன வர, எங்களுக்கு தோண்டினா தண்ணியிலையும் வர, அவனுக்கு என்ன வர, அவனுக்கு நிலத்தை தோண்டினா வர பெட்ரோல். விலகினா உங்களுக்கு அப்ப இதெல்லாம் உலகத்தில் என்ன நாடு, சொகுசு நாடு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரீஸ் சொல்லி இவங்களுக்கு தான். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க, பரம்பல்ல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒண்ணு, உலகத்தில் 50%க்கு மேல என்ன காணப்படுக, மத்திய கிழக்குல என்ன காணப்படுக, பெட்ரோல் பரம்பி காணப்படுக. இப்ப எனக்கு சொல்லுங்க, மத்திய கிழக்கு நாடுகளை தவிர உலகத்துல எங்கெங்க பெட்ரோல் காணப்படுக, உலகத்துல மத்திய கிழக்கு தவிர பெட்ரோல் பரம்பி காணப்படக்கூடிய நாடுகள். வெரி குட். யுஎஸ்ஏ இருக்க, யுஎஸ்ஏல பெட்ரோல் இருக்கிற. வேற மத்திய கிழக்கு தவிர எங்கனைக்கு வரக்கூடிய வெனிசுவேலா. ட்ரம்ப் வெனிசுவேலா ஜனாதிபதியை கொண்டு வைத்த இந்த தென் அமெரிக்கால ஆக கூட பெட்ரோல் உற்பத்தி பண்ணிய நாடு தெரியுமோ, இருக்க இந்த தென் அமெரிக்கா கண்டத்தில் ஆக கூட பெட்ரோல் உற்பத்தி பண்ணிய நாடு வெனிசுவேலா. வெனிசுவேலா பெட்ரோலை கொடுக்க யாருக்கு தெரியுமோ, அமெரிக்கா கொடுக்குறல்ல, அவன் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் தான் கொடுக்கு. ட்ரம்ப் செல்லி பார்த்த கேட்கல, என்ன செஞ்ச, எங்க நாட்டுல அன்றைய தூக்கினா. யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி யாரையும் தூக்கி கொண்டு வைத்த வெனிசுவேலா ஜனாதிபதியை ட்ரம்ப் தூக்கி கொண்டு வைத்து அவன் நாட்டை சிறை பிடிச்சாச்சு. இப்ப வெனிசுவேலோட பெட்ரோல் எல்லாம் யாரை எடுக்கிற, அமெரிக்கா எடுக்குங்க. ஏன்னா இந்த இதுல தென் அமெரிக்கா கண்டத்தில் ஆக கூட பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு வெனிசுவேலா. அப்ப அது வரையிலும் பார்த்தது சீனா. உலகத்துல மிக முக்கியமான பெட்ரோல் உற்பத்தி நாடு உண்டு சீனா. எங்களுக்கு ஒசக்கிக்கிற நாடு என்ன, இந்தியா, அதே மாதிரி ரஷ்யா. இதெல்லாம் உலகத்தில் என்ன நாடுகளே, மிக முக்கியமாக பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள். விலகினா உங்களுக்கு அப்ப பெட்ரோல்ட பரம்பல் கேட்டா உங்களுக்கு நல்லா எழுதியலும். முதலாவது என்ன வரணும், உலகத்தில் 50%க்கு மேல பெட்ரோல் எங்கேயும் காணப்படுக, மத்திய கிழக்கு நாடுகள்ல. அடுத்த பாயிண்ட் செஞ்சு வர நோக்க போறோம், மத்திய கிழக்க தவிர உலகத்தில் எங்கேயும் பெட்ரோல் பரம்பி காணப்படுக. விலகினா இது எழுதியலும் உங்களுக்கு சரியா. அடுத்தது எனக்கு சொல்லுங்க, உலகத்துல கூட பெட்ரோல் ஏற்றுமதி செய்யற நாடு யாரு, ஏற்றுமதி செய்யற நாடு உலகத்துல பெட்ரோலை கூட விற்கிற நாடு யாரு, சவுதி அரேபியா தான் நீந்த. ஆனா இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஈரான் ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சனை பொருளின். அப்ப அதன் இதுக்கு மேல ஹோர்மோஸ் நீரிணை வார் இதுதான் ஈரான். விலகினா இந்த அம்புக்குறின்னு போட்டிக்க, அதுதான் ஹோர்மோஸ் நீரிணை. இதுக்கு எனக்கு அம்புக்குறின்னு போட்டு காட்டிக்க கணக்கா, இதுதான் ஹோர்மோஸ் நீரிணை இந்த இடம். அப்ப இப்ப இந்த ஹோர்மோஸ் நீரிணையால் என்ன செய்யலாம், கப்பல்களுக்கு போயலவழி. அப்ப இப்ப உலகத்துல பெட்ரோலை கூட விற்கிற நாடா யாரையும் மாறிக்க, இந்த சான்ஸை யாரையும் பயன்படுத்து சொல்லுங்க. ஈரான் விற்கலாம், ஈரானுக்கு அந்த பொருளாதாரத்தை வச்சுக்கலாம். கட்டாருக்கு போயலாமா, இது இன்னைக்கு தான் கட்டார் வார். இதுக்கு
இங்கனைக்கு குவைட் வார, இந்த இடத்துல துபாய், இந்த குவைட் வார, இங்கே கட்டார் வார, இங்கே துபாய் வார. இந்த நாடுகளுக்கு பெட்ரோல் இதால கொண்டு போயிடலாம். ஈரான் போகுதுல்ல, அமெரிக்கா சார்பானா பெட்ரோல் கப்பல் என்ன செய்யற பத்த வச்சு ஓம போட்டு அது சுட்டி இந்த சான்ஸை யாரையும் பயன்படுத்திக்கண்டா இப்ப ரஷ்யா பயன்படுத்திக்க. உலகத்தின் கூட பெட்ரோல் உற்பத்தி பண்ண நாடா யாரையும் மாறிக்கொண்டு வார, ஏற்றுமதி செய்யற நாடா யாரையும் மாறிக்கொண்டு வார, ரஷ்யா மாறிக்கொண்டு வார. இலங்கை கூட இப்ப ரஷ்யா கிட்ட தான் என்ன செய்யற பெட்ரோல் வாங்குறேன். அன்றைக்கு மோடி, நரேந்திர மோடி இந்தியாட பிரதமர், அவனோட நியூஸ் ஒன்று போடுதுன்னா பப்ளிக்ல பேசிய பொது வாகனங்களை பயன்படுத்துங்கோ, தனிப்பட்ட வாகனங்களை குறையுங்கோ, மின்சாரத்தை பேணிகளை போடவான தேவைக்கு ஏற்பமாய் போடுங்க. இந்தியாவில என்ன வந்திக்கிறேன், இந்தியாவில பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து பெட்ரோல் போலி நாங்க முந்தைய கியூஆர் கோட் வந்து இங்க இன்னமும் கியூஆர் கோட் தானே. அப்ப உலகத்தில் இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்கிறது. அண்மை கால போக்கு எழுதிடும். ரைட், நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப உங்களுக்கு பரம்பல் கேட்டா முதலாவது என்ன எழுது, மத்திய கிழக்கு நாடுகளில் 50% மேல பெட்ரோல் உற்பத்தி பண்ணுங்க. விலகினா அங்கதான் பரப்பி காணப்படுங்க. மத்திய கிழக்கு தவிர வேற எங்கெங்க நாடுகள் நிக்கிற, அமெரிக்கா, வெனிசுவேலா, ரஷ்யா, சீனா. அடுத்தது உலகத்துல பெட்ரோலை கூடுதலா ஏற்றுமதி செய்யற நாடு யாரை எழுதியலும், ரஷ்யா எழுதியலும், சவுதி அரேபியா எழுதியலும், நைஜீரியா உங்களுக்கு எழுதியலும், கட்டார் எழுதியலும், ஈரான், ஈராக், இதெல்லாம் பெட்ரோலை கூடுதலா என்ன ஏற்றுமதி செய்யற நாடுகள் தான். மார்க் பண்ணிக்கோங்க பரம்பலுக்கு, பரம்பலை மார்க் பண்ணிக்கோங்க. சரியா, 50% மேல் மத்திய கிழக்கு நாடுகளில் பரம்பி உள்ளது. 50% மேல் மத்திய கிழக்கு நாடுகளில் பரம்பி உள்ளது. யாராய்க்கும் பெட்ரோல், அமெரிக்காவும் சீனாவும் தான். சவுதி எடுக்கா, சவுதி எடுக்கிறல்ல, சவுதி அவன் எதிர்காலத்துக்கு வச்சு கொண்டீங்க. இப்ப நிலத்திலிக்க பெட்ரோலை கூட தோண்டி எடுக்கிற நாடு யாரு, அமெரிக்காவும் சீனாவும் ஃபர்ஸ்ட். அப்ப நிலத்திலிக்கிறத கூட தோண்டி எடுத்தா இவங்க தானே பெட்ரோலை கூட விற்கணும். ஆனா அவங்க விற்கிறல்ல, அவங்க என்ன செய்வாங்க, பெட்ரோலை அவங்க பெட்ரோலை சேமிச்சு எந்த செய்வாங்க, அவங்களோட எதிர்காலத்துக்கு பயன்படுத்துறதுக்காக. விலகினா உங்களுக்கு. அப்ப பெட்ரோலை கூட உற்பத்தி பண்ற நாடு அமெரிக்காவும் சைனாவும். விலகினா ஃபர்ஸ்ட். பெட்ரோலை கூட இறக்குமதி செய்யற நாடு யாரு, ரஷ்யா, சவுதி, ஈரான், நைஜீரியா, வெனிசுவேலா, இது மாதிரி நாடுகள் கிட்ட இருந்து பெட்ரோலை கூடுதலா வாங்குற நாடு யாரு, அதுவும் அமெரிக்காவும். அப்ப எவ்வளவு பெரிய தன்னாகாரன்னு பாருங்க. அவன் தான் கூட உற்பத்தி பண்றதும், அவன் தான் வெளிநாட்டுல இருந்து பெட்ரோலை கூடுதலா என்ன செய்யற இறக்குமதி செஞ்சு கொள்றதும் இவங்க தான். அப்ப பெட்ரோலை கூட உற்பத்தி பண்ற நாடு அமெரிக்கா, சைனா. உலகத்துல பெட்ரோலை கூட இறக்குமதி செய்யற நாடும் யாரு, அமெரிக்காவும் சைனா. அதோட வந்து இறக்குமதியில் அமெரிக்கா வாரு, சைனா மாறி வந்திக்க, ஜப்பான் வார, தென் கொரியா, இந்தியா, இது மாதிரி நாடுகள் தான் கூட என்ன செய்யற இறக்குமதி செய்யற நாடுகள். சரியா, பெட்ரோலை கூட ஏற்றுமதி செய்யற நாடு பாருன்னா சவுதி என்ன சின்ன. இப்ப என்ன வந்து இது மாறணும், ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரணும், ரஷ்யா, அப்புறம் சவுதி அரேபியா, நோர்வே, இது துபாய், குவைட், இது மாதிரி நாடுகள் தான் வரும். விலகினா உங்களுக்கு. வர்த்தகத்துல அப்ப ரெண்டு, ஒன்று உற்பத்தி, அடுத்தது ஏற்றுமதி. இறக்குமதி, உற்பத்தி, இறக்குமதி, ஏற்றுமதி, அது மூணே எழுதியலும். இன்னமும் எழுதியலும் உங்களுக்கு மக நல்லா கேட்டுக்கோங்க. உலகத்துல இந்த பெட்ரோலை ஏற்றுமதி செய்யற நாடுகள் இருக்கிற இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கி, கைட பேர் வந்து ஒபேக். பெட்ரோலை விற்கிற நாடு அவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கின அமைப்போட பேர் வந்து ஒபேக். விளங்கினா அதே மாதிரி உலகத்துல இந்த பெட்ரோல் உற்பத்தி பண்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதுல போட்டு இல்ல, உலகத்துல இந்த பெட்ரோலை ஏற்றுமதி செய்யற நிறுவனங்கள், உலகத்துல பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிற கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா என்னென்ன நிறுவனம் வர பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம்? ஒன்று யுஎஸ்ஏ, சவுதியிட அமெரிக்கா நிறுவனம், அடுத்தது வார யுஎஸ்ஏ, அடுத்தது சவுதி அரேபியா, சவுதி அரேபிய நிறுவனம், அடுத்தது வார பிரிட்டிஷ் இது, அடுத்தது வார சவுத் ஆப்பிரிக்காட, அடுத்து என்ன வார அமெரிக்கா, சவுதி, பிரிட்டிஷ், என்ன வைக்கா மற்றது சவுத் ஆப்பிரிக்கா, வேற இந்தியா, அடுத்தது சைனா. அமெரிக்கா நிறுவனம் என்ன? நோர்வேடியம் வார, நெதர்லாந்து. மகள் சொல்லுங்க எனக்கு. உலகத்துல பெட்ரோலை கூட உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள். சவுதியோட நிறுவனத்துல பேர் வந்து அது சவுதி பேரே தான். என்ன வார சவுதி அரம்கோ. என்ன பேர்? சவுதி அரம்கோ. அமெரிக்கா எக்ஸோன் மொபைல். என்ன பேர்? எக்ஸோன் மொபைல் தான் சவுதிட. சரியா? பெத்தானியோட அதே பேர் தான் பிரிட்டிஷ் பெட்ரோலியம். என்ன பேர்?
பிரிட்டிஷ் பெட்ரோலியம். சவுத் ஆப்பிரிக்காட டோட்டல் ஷா, டோட்டல் எஸ்ஏ என்ன பேர்? டோட்டல் எஸ்ஏ நினைவுச்சுக்கொள்ளணும். அடுத்தது போட்டனா இந்தியாட ஒரு ஊர்ல நமக்கு என்ன பேர்? ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஐஓசி. சைனாட தான் அவனோட முன்னுக்கு என்ன பேர்? சிபெட்கோ ஸ்ரீலங்கா. சைனாட சினோபெக்ஸ் என்ன பேர்? சினோபெக்ஸ். நெதர்லாந்து ராயல் டச் ஷெல். இதெல்லாம் கட்டாயம் தேவை. நான் போன படிச்சேன். நாங்க இது பொய் சொல்லப்படாது, படிச்சல ஒபெக் மட்டுமா படிச்சேன். அப்ப இதுதான் பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள். நல்லா கேளுங்க. அப்ப வர்த்தகம் எளிதா வந்தா முதலாவது என்ன எழுதணும்? உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு ரெண்டு யாரு? அமெரிக்காவும் சைனாவும். கூடுதலாக இறக்குமதி செய்யற நிறுவனம் நாடு எந்த? அமெரிக்கா, சைனா, அதுக்கு போற என்ன வார? ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா. விளங்கினா? பெட்ரோலை கூடுதலாக ஏற்றுமதி செய்யக்கூடியது இது நாங்க எழுதினதுக்கு. விளங்கினா? ரைட், ஓகே. அப்ப அடுத்தது உங்களுக்கு எழுதியலும் அந்த நிறுவனம் பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிக்க ஒரு நிறுவனம் உருவா பேர் ஒபெக். அடுத்த உலகத்துல பெட்ரோல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் அது என்ன வார? நிறுவனங்கள். இதுதான் எதுக்கே வார? வர்த்தகத்துக்கு. மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் குயிக்கா. அப்ப ஒன்று பரம்பல், ரெண்டாவது வர்த்தகம், மூணாவது அண்மை கால போக்கு. அண்மை கால போக்கு மட்டும் பார்க்காம செல்லுவாங்க. எனக்கு ஒரு பையன் எந்த அண்மை கால போக்குவாரு? ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தால ஹோர்மோஸ் நீரினை மூடினதால உலகத்தில் 20% பெட்ரோல் ஏற்றுமதி தடைபெற்ற ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஈரான் சவுதி அரம்கோ நிறுவனத்துக்கு தாக்குதல் நடத்தியது. மூணாவது துபாய் ஒபெக் அமைப்பிலிருந்து விலகினது. சவுதியில பெட்ரோல் உற்பத்தி அளவு என்ன செய்யப்பட்ட? சவுதி குறைச்சிக்கிற. இன்றைக்கு பெட்ரோலுக்கு பதிலாக மாற்று வளங்கள் என்ன செஞ்சுக்கிற? அறிமுகப்படுத்திக்கிற. மின்சாரம், சோலார் பவர், இதெல்லாம் அறிமுகம். பெட்ரோலை பயன்படுத்த சூழலின் கூட என்ன செய்யற? மாசடைகிற. பெட்ரோல்ல இவ்வளவு கேள்விதான் வர. விளங்கினா உங்களுக்கு? பெட்ரோல் கழிவெல்லாம் சேர்ந்து உருவானதான் பெட்ரோல். நிலக்கரி உருவாகு. நிலக்கரி கண்டிக்கலாம். நாங்க பாபி குஷீரத்துக்கு கல்லூரி ஜாய் போடுங்க. என்ன கல்லே? சாக்கோல். அதுதான் நிலக்கரி. விளங்கினா? மகள் நிலக்கரியில நிறைய பயணிக்கிற. நிலக்கரியில பெட்ரோலும் உற்பத்தி பண்ண. இது பெட்ரோல் இல்ல, மின்சாரமும் என்ன செய்யலும்? உற்பத்தி பண்ணிடும். என்ன விஷயம்டா? நிலக்கரி உருவாகிற தாவர கழிவால மட்டும். தாவரங்கள் இறந்து அதிட கார்பன் எல்லாம் புதையுண்டு உருவாகிறது தான் நிலக்கரி. நிலக்கரி உருவான காலம் கார்போனிபரஸ் காலம். பெட்ரோல் உருவான என்ன காலமே? யுராசிக் காலம். நிலக்கரி கார்போனிபரஸ் காலம். விலகினா? கார்போனிபரஸ் காலத்துல தான் நிலக்கரி உருவான. சரியா? வகைனப்ப இங்க பாருங்க எழுதுவான. நிலக்கரி முக்கியமா 3 வகை. என்ன வாரம் உண்டு? முற்றா நிலக்கரி 4 வகை. பழுப்பு நிலக்கரி, புகைமிக நிலக்கரி, அந்திரசைற்று. நிலக்கரியில எவ்வளவு கார்பன் பாருங்க. நீங்க சாக்கோல பிடிச்ச உங்களோட கையில பாருங்க, கருப்பு கலருக்கு படு. அது என்னத்தின்? கார்பன். இப்ப நீங்க விறகு கட்டியோட பத்த வச்சுன்னு அதுல கரிமீர, அந்த கரியன கார்பன். அப்ப அந்த நிலக்கரியில எவ்வளவு கார்பன் நீக்கிறோம் அது அடிப்படையில தான் நிலக்கரியை வகைப்படுத்து. நிலக்கரி பரம்பலை போட்டியில நான் பரம்பலை உங்களுக்கு சொல்லியே. நிலக்கரி கூட எங்க தெரியுமா பரம்பிக்கிற? உலகத்துல வடவரை கோலத்துல தான். மாக்கடிக்கும் பரம்பல்ல. நிலக்கரி அதிகமா பரம்பி காணப்படுவீங்க வட அரை கோலத்தில். நிலக்கரி அதிகமாக காணப்படும் இடம் வட அரை கோலம். வட அரை கோலம். ரைட், சரியா? பரம்பல்ல பரம்பல் இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன தெரியா? இது பழைய நோட்ஸ் 2015 போட்டிக்கிற. இப்ப நிலக்கரியை கூடுதலா உற்பத்தி பண்ற நாடு சீனா இல்ல. சீனா பயன்படுத்துகள் ஏன்னு சொல்லுவோம். நிலக்கரியை பயன்படுத்தினா என்ன பாதிப்பு என்பாரு? கார்பன் டை ஆக்சைடு கூட கூட புவியில வெப்பநிலை கூடுதலின். இப்ப இந்த சீனா, அமெரிக்கா, இந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடெல்லாம் நிலக்கரியை பயன்படுத்துகல்ல. அவங்க எல்லாம் மின்சாரத்தை தான் பயன்படுத்துது. இன்றைக்கு உலகத்தை நிலக்கரியை கூட உற்பத்தி பண்ண நாடு யாரு? ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும். மார்க் பண்ணிக்கோங்க. பரம்பல்ல நிலக்கரியை கூடுதலாக உற்பத்தி பண்ணும் நாடு. நிலக்கரியை கூடுதலாக உற்பத்தி பண்ணும் நாடு ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. ரைட், அவ்வளவுதான். அதுல மாக்கோனுங்க. அடுத்தது வர்த்தகத்துக்கு. வர்த்தகம். வர்த்தகத்துல ஒன்று ஏற்றுமதினு போடுங்க. வர்த்தகத்தில் ஒன்று ஏற்றுமதி.
நிலக்கரியை கூடுதலா ஏற்றுமதி செய்யற நாடு யாரு? உற்பத்தி பண்ணினவன் தானே ஏற்றுமதி செய்யணும். அப்ப கூட ஏற்றுமதி செய்யற நாடு யாரு? ஆஸ்திரேலியாவும் இந்தோனேஷியாவும். ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. மகள், நிலக்கரியை கூடுதலா இறக்குமதி செய்யற நாடு யாருக்கு நிலக்கரி கூடுதலா தேவை? யாருக்கு நிலக்கரி கூடுதலா தேவை? ஜப்பான் தான். வெரி குட். ஏன்னு சொல்லுவோம், ஜப்பான்ல மூலப்பொருள் ஒன்றும் இல்லலி. அப்ப ஜப்பான் கூடுதல் நிலக்கரி என்ன செஞ்சு கொள்ளுது? இறக்குமதி செஞ்சு கொள்ளுது. மாக்கொண்ணுங்க இறக்குமதின்னு போட்டு ஜப்பான். சரியா? ஜப்பான் கூடுதலா இறக்குமதி செய்யற நாடு உண்டு. ரைட். அகல அண்மை கால போக்கு. அண்மை கால போக்கு சொல்லுங்க. நிலக்கரி அண்மை கால போக்கு எந்த மாதிரி? சும்மா சொல்லுங்க. இன்றைக்கு நிலக்கரிக்கு பதிலாக என்ன செய்யற? மாட்டு சக்தி வளம் அறிமுகமாகிக்கிறோம். ஏமா நிலக்கரியை பயன்படுத்துற எல்லாம் குறைச்சிக்கிற? நிலக்கரியை பயன்படுத்தி என்ன நடக்கிற? சூழல் பாதிப்படைகிற. அப்ப முதலாம் மார்க் பண்ணிக்கோங்க. நிலக்கரிக்கு பதிலாக மாற்று சக்தி வளங்கள் அறிமுகமாகி உள்ளது. நிலக்கரிக்கு பதிலாக மாற்று சக்தி வளங்கள் அறிமுகமாகி உள்ளது. மின்சாரம், அணுமின். மின்சாரமும் அணுமின். நான் உங்களை முதல் சொன்னேன், இந்தியாடையும் ஜப்பான்டையும் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் ரெண்டு. இந்தியாடைய வர மும்பைல பூனே, ஜப்பான் புகுஷிமா. ஜப்பான் என்ன வர புகுஷிமா. உதாரணமாக பண்ணிக்கோங்க. இந்தியாட மும்பையில் பூனே, ஜப்பானில் புகுஷிமா. விலகினா ஜப்பான் அந்த இடத்துல இரும்புத்தாது இருக்கு, நிலக்கரியை பயன்படுத்தாங்க. இந்தியால மும்பையில் பூனே. கொஞ்சம் பாப்போம். இங்க பாரு, பெட்ரோல்ட பரம்பல். மகள், பெட்ரோல் கூட எங்கேயும் பரம்பி காணப்படுது. என்னதான் நாடுகள் சொல்லுவோம்? பெட்ரோல் இல்ல, இரும்புத்தாது கூட பரம்பி காணப்படுற நாடுகள் எங்கேயும் வாரு? ஒன்று அமெரிக்கா, ரெண்டாவது எங்க வார பிரேசில், மூணாவது ஆஸ்திரேலியா, நாலாவது சீனா, அஞ்சாவது ரஷ்யா. நான் சொல்லிருத்தாரேன். சரியா? இன்னப்படி இடங்கள்ல தான் உலகத்துல கூட என்ன பரம்பி காணப்படுது? இரும்புத்தாது பரம்பி காணப்படுது. இரும்புத்தாது கேள்வி கூடயோ குறவோ? இரும்புத்தாதுக்கு தான் உலகத்துல கேள்வி என்னத்தேன்? அது இரும்பு இல்லாம பாலம் கெட்டு, இந்த பில்டிங் கெட்டு, வாகனம் உற்பத்தி எல்லாத்துக்கும் என்னத்தேன் தேவை? இரும்பு தேவை. அப்ப உலகத்துல இரும்புத்தாது கேள்வி நிறைய காணப்படுது. சரியா? எங்களுக்கு பரம்பல்ல மார்க் பண்ணிக்கொள்ளலும் உண்டு. நீங்க நாசில மார்க் பண்ணிக்கோ. பரம்பல்ல மகள் இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது அமெரிக்கா. அமெரிக்காட இரும்புத்தாது உற்பத்தி பிரதேசம் தான் இது. நான் இது போன பையனை உங்களுக்கு பாடமாக வச்சேன், இல்லைன்னு சொல்லியல்ல. அமெரிக்கா இரும்புத்தாது உற்பத்தி பிரதேசம் என்றேன் பேரேரி. ஐம்பெரும் ஏரி இந்த வாரம் 5 ஏரி அமெரிக்காட வாரம். இந்த இடம் சுப்பீரியன், மிச்சிகன், ஹியூரியன், ஈரி, ஒன்டாரியோ. 5 ஏரி. இது இப்படி வாரம் மலைதிக்க. இப்படி வாரது சுப்பீரியன், கீழே வாரது மிச்சிகன். சரியா? இங்கல வாரது ஹியூரியன், கீழே வாரது ஈரி, இங்கல வாரது ஒன்டாரியோ. இது வந்து சுப்பீரியன், இது மிச்சிகன் சிக்கன், இது ஹியூரியன், இந்த சிரிசி ஈரி, இது ஒன்டாரியோ. அமெரிக்கா இந்த 5 ஏரியும் தனிக்கர உள்ளுக்கு என்ன நீக்க இரும்பு. அப்ப அமெரிக்கா அந்த ஏரியை தோண்டி தோண்டி என்ன செய்யறாங்க? வாகன உற்பத்திக்கு இரும்ப பயன்படுத்து. அவங்களுக்கு அவ்வளவு தேவை. என்ன வச்சுக்கோங்க, அமெரிக்காட அப்ப இரும்புத்தாது உற்பத்தி நிறுவனம் எந்த பேரேரி. மார்க் பண்ணிக்கொண்டோம். ஃபர்ஸ்ட் பரம்பல்ல. அமெரிக்காவின் இரும்புத்தாது உற்பத்தி பிரதேசம். அமெரிக்கான்னு போட்டு டேஷ் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. என்ன வார? பேரேரி. பிரேசில் என்ன வார? தென்சோர்கோ. பிரேசில் தென்சோர்கோ. பிரேசில் தென்சோர்கோ. தென்சோர்கோ. ஆஸ்திரேலியா எமர்ஸ்லி. சீனாட ஷாங்ஸி, ரஷ்யா மற்றும் உக்ரைன் குஸ்னெட்ஸ் பள்ளத்தாக்கு. அது பாருங்க, விளங்குவது உங்களுக்கு. அமெரிக்காட பேரேரி, பிரேசில் தென்சோர்கோ,
பிரேசில்ட தென்சோர்க்கோ, ரஷ்யாட குஸ்னெட்ஸ் பள்ளத்தாக்கு, சீனட ஷாங்சி, சீனட சாங்சி, ஆஸ்திரேலியாட எமர்ஸ்லி, ஆஸ்திரேலியாட எமர்ஸ்லியா. ரைட், அடுத்து வர்த்தகம். மகள் வர்த்தகத்தை போடுவோம். ரைட், வர்த்தகத்துல எதிக இரும்புத்தாது முக்கியமாக ஏற்றுமதி செய்யற நாடு எது? ஆஸ்திரேலியா தான். ரெண்டாவது யாரு வார? பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, கனடா. மார்க் பண்ணிக்கோ. ஏற்றுமதி வர்த்தகத்துல ஆஸ்திரேலியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, கனடா. வர்த்தகத்துல ஆஸ்திரேலியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, கனடா. இரும்புத்தாது கூடுதலா இறக்குமதி செய்யற யாராக்குமே யோசனை பண்ணி பாருங்க. யாருக்கு உலகத்தில் இரும்புத்தாது கூட தேவை? சீனா, ஜப்பானுக்கும் தேவை. மெயின் யாரையும் கூட இறக்குமதி செய்யற? சீனா தான். ஏற்றுமதி எழுதிட்டு கீழே இறக்குமதி மார்க் பண்ணிக்கோங்க. இரும்புத்தாத கூட இறக்குமதி செய்யற நாடு யாரு? சீனா. இறக்குமதி சீனா, கமா ஜப்பான், அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ரைட், அண்மை கால போக்கு. எனக்கு நீங்க அண்மை கால போக்கு சொல்லுவோம். இரும்புத்தாது அண்மை கால போக்கு சும்மா பொதுவா எந்த அண்மை கால போக்குவா இரும்புத்தாது? உலகத்தில் இரும்புத்தாது கேள்வி என்னத்தே அதிகமாக காணப்படுகிறது. வேகினா உலகத்தில் இரும்புத்தாதுக்கான கேள்வி என்னத்தே ஆக கூட அண்மை கால போக்கு. வேற இரும்புத்தாது என்னவா சொல்லுங்க போ. இன்றைக்கு இரும்புக்கு பதிலாகவும் மாற்று வளங்கள் உலகத்தில் என்ன செய்ய போற? அறிமுகமாய் கொண்டு போற. மத்த இப்படி எழுதியலுமா தெரியுமா? உலகத்தில் இந்த அது பார்த்து எழுதுவோம். சரியா? இப்படி எழுதுவோம். எனக்கு ஒன்று அண்மை கால போக்குல எழுதிக்கோ. என்ன எழுதி அண்மை கால போக்குல? கேள்வி அதிகம். சரியா? ரைட். வேற எந்த அண்மை கால போக்கு எழுதிலும்? மாற்று சக்தி வளம் அறிமுகம். ரைட், அது போதும், பெரிசா வாரல. சரியா? அதை நிப்பாட்டும். மாலையில நீங்க மெயினாதையும் படிச்சு கொள்ளணும் பெட்ரோல. ஆனா கடைசி ஒரு கேள்வி இருக்கிற, அந்த கேள்வியை நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும். என்ன கேள்விண்டா? சரியா? இப்ப இந்த சாட்டை விட்டுட்டு தலைப்பொண்டு போடுவோம் கீழே. சுரங்க கைத்தொழில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். மகள் சுரங்க கைத்தொழில் அண்மை காலமாக எதிர்நோக்குற பிரச்சனைகள். இது எக்ஸாமே கட்டாயம் வர. கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, எழுதுவான கேளும், எழுதாம கேளும். இப்ப சுரங்கம் செய்யல நிலத்தை தோண்டி கொண்டு போறது இல்லையே. அப்ப நிலத்தை தோண்டி கொண்டு போகக்கொள்ளே நிலத்துல ஆழம் என்ன செஞ்சு கொண்டு போற? நிலத்துல ஆழம் கூடி கொண்டு போகக்கொள்ளே உள்ளுக்கு சூடு என்னத்தை செய்யற? சூடு கூடுக்கோள். இப்ப நிலக்கரி சுரங்கங்களை என்ன செஞ்சிருக்க? அப்படி சூடு கூடுக்கோள் நிலக்கரி சுரங்கம் என்ன செய்யும்? 10. அப்ப உள்ளுக்கு வேலை செய்யறாக்கள் அவங்களும் உள்ளுக்கு சாகு. அப்ப இன்றைக்கு உலகத்துல பாதுகாப்பற்ற சுரங்கங்கள் என்ன செஞ்சு கொண்டு போற? அதிகரிச்சு கொண்டு போற. இது கூட இருக்கிற இந்தியாலையும் சைனாலையும் தான். சைனால தான் கூட. அப்ப இன்றைக்கு சைனா இந்தியால என்னத்தமோ செய்யற? நிலக்கரி சுரங்கங்களுக்குள்ள மனுஷன் அனுப்புல. யாரை அனுப்புன்னு சொல்லுவோம்? ரோபோ அனுப்பு. 10 ரோபோ தானே 10. மனுஷன் சாகுற இல்ல. இன்றைக்கு ரோபோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்து. இது ஒன்று விலகினா. ரெண்டாவது, நாங்க பெட்ரோலை கூட நிலக்கரியை கூட பயன்படுத்த என்ன வாயுவை வெளியாகிறல? கார்பன் ஆக்சைடு வாயு வெளியாகிற. கார்பன் ஆக்சைடு வாயு வெளியானா புவியிட வெப்பநிலை என்ன செய்யற? கூடினா, கடல் மட்டம் கூடுக, பாலைவனமாகிற, தீவுகள் மூழ்கடிக்கப்படுகிற, மழை கூடுதலாவார, இப்படியாப்பட்ட நிறைய பிரச்சனை என்ன செய்யற? இதால ஏற்படுது. 2. சரியா? அடுத்த பாருங்க போட்டிக்க சூழல் பிரச்சனை வார, அடுத்த சுரங்கம் ஆழம் அதிகரிக்கிற. அதே மாதிரி இன்றைக்கு
பாருங்க செலவு என்ன செய்ய போற கூட. இன்றைக்கு உலக நாடுகள் யுத்தத்தில் ஈடுபடுகின்றன இந்த கனிய வளத்துக்கு தான், பெட்ரோல் எடுக்கிறதுக்கு தான். என்ன செய்யற பாருங்க, உலகத்துல பெரிய போரே நடக்கிற. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்திருக்கிற, அமெரிக்கா பிரச்சனை வந்திருக்காங்க, வெனிசுவேலா பிரச்சனை வந்த, ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இதெல்லாம் எனத்தேன் இந்த கனிய வளங்கள். அப்ப உலகம் ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற நிலையை ஏற்படவும் இது ஒரு காரணமா மாறிக்க. விளங்கினா உங்களுக்கு?